அனைவருக்கும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு மாபெரும் திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் எந்த மாதிரியான இடத்துல நடக்குதுன்னா, புதுவை அருங்காட்சியகத்தில் நடக்குது. அந்த மாதிரி என்ன மாபெரும் திருவிழா? உண்மையாகவே இது மாபெரும் திருவிழா தான். என்னென்னா, கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டோம். அது சம்மந்தமான எந்த செய்தியையும் நம்ம காதால் அறிஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா, மரபு விதை நெற்கள் கண்காட்சி. மரபு விதை நெற்கள் கண்காட்சி அப்படின்னா என்ன? மரபு விதைனா இப்போ நம்ம வாங்கி சாப்பிட்ற அரிசிகள் எதுவுமே நம்மளுடைய அரிசிகள் கிடையாது. வெளியிலேருந்து நம்மக்கிட்ட வர்ற அரிசிகள் தான் நம்ம இப்போ சாப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அரிசிகள்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அரிசி கூட இப்போ நம்ம கையில் இல்லை. ஏன் இல்லைன்னா, எல்லாமே கார்ப்பரேட். அவங்க எல்லாமே அழிச்சிட்டு உணவு முறைகள், நம்மளோட உணவு முறைகள் எப்படி இருக்கணுன்ட்டு மற்றவர்கள் மாற்றுறாங்க. நம்ம உணவு முறைகளை நாம் தானேங்க மாற்றணும். அதுவும் மாற்றணுன்னா இதுலேருந்து இந்த அரிசி மாற்றணும், அதுலேருந்து அந்த மாதிரி அரிசி தான் மாற்றணுமே தவிர அரிசி வகைகளே மாற்றணுன்றதுலாம் நம்மளோட முறையே கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளோட பாரம்பரிய விதை நெற்கள், அதாவது நம்ம தமிழ் மக்களோட பாரம்பரிய விதை நெற்களை அழிச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் நம்மளோட பாரம்பரிய நெற்கள் எந்த காலத்துலேயும் நான் எங்களோட பாரம்பரிய நெற்களை விடவே மாட்டோன்ட்டு அப்படியே தன்னோட உயிரை மாதிரி காப்பாற்றிட்டு ஒரு சில இடங்களில் வளர்த்துட்டு வராங்க. இப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கெங்கே இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிச்சி அந்தந்த ஊர் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? அங்கே இருக்கிற மக்கள் தான் நல்லா இருக்கணுமா? இல்லைங்க, நம்மளும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்மளும் நல்ல சுகமான வாழ்க்கையை வாழணும்ல. அதனால் எந்தெந்த ஊர்கள்லாம் பாரம்பரிய விதை நெற்களை வளச்சிட்டு இருக்காங்களோ அந்த விதை நெற்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா விதை நெற்களையும் நாங்கள் வாங்கி எங்களோட புதுச்சேரி மாநிலத்தில் என்னோட மக்கள், நான் சாப்பிடல, என்னுடைய எதிர்வரும் சந்ததிகள் சாப்பிடல, என்னோட பெற்றோர்கள் கூட இந்த அரிசியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி நாங்கள் சேகரித்து என்னோடய புதுவை மக்களுக்கு கொடுக்கறது மூலமாக எதிர்வரும் சந்ததிகள் கண்டிப்பாக இதனால் பயன் அடைவாங்கன்றதில் எங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, எங்களோட கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் பார்த்திங்கன்னா 2 வாரங்களுக்கு முன்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணோம். என்ன நிகழ்ச்சி? இயற்கை விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான பாரம்பரிய வகை மரபு நெல் விதைகளை இலவசமாக அவங்களோட விளைய வைக்கிறதுக்காக கொடுத்தோம். அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா அந்த பேரெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க இயற்கை விவசாயிகள், அவங்களே இந்த மாதிரி பேரெலாம் இருக்கா, நம்ம ஊரில் இதெல்லாம் இல்லையே, அப்போ அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குன்னா நம்மளோட நிலைமை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்களோட கலாம் விதைகளை வச்ச சமூக இயக்கம் பார்த்திங்கன்னா 51 வகையான மரபு நெல் விதைகள் கண்காட்சியை புதுவை அருங்காட்சியகத்தில் இப்போ நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த நெல் எல்லாமே, விதை நெல் எல்லாமே காட்டியிருப்பேன். இப்போ அந்த 51 வகை நெல் விதைகளையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போது கருப்பு கவுனி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போலாம் அது நிலுவைக்கு வந்துடுச்சு கருப்பு கவுனின்றது. ஆனால் இந்த 51 வகை நெற்களை நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட அதோட பெயரை நான் சொல்கிறது மூலமாக அந்த பெயரை உங்கள் காதுலையாச்சும் நீங்கள் வாங்குவீங்க. அது மூலமாக ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு தெரியணுன்ட்டு என்னோடய விருப்பம். இப்போ அந்த 51 வகை மரபு நெல் விதைகளோட பெயர் நான் சொல்கிறேன். முதலாவதாக ஆத்தூர் கிச்சலி சம்பா, இந்திரயானி, ரத்தசாலி, இலுப்பைப்பூ சம்பா, ஒட்டடையான், கட்டி சம்பா, கருங்குருவை, கருத்தக்கார், கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி தான் இப்போ நம்மளோட புது மக்கள்கிட்ட நிலுவையில் இருக்கிற ஒரு அரிசி. கர்னூல் சன்னம், கள்ளிமுடையான், காட்டு யானம், காலாபாத், கிச்சலி சம்பா, குள்ளக்கார், குருவக்கலையான், கொச்சின் சம்பா, கொட்டார சம்பா, கொத்தமல்லி சம்பா, சித்த முச்சலூரேட், சிவன் சம்பா, சிறுமிளகி, சீரக சம்பா, செங்கல்பட்டு சிறுமணி சம்பா, ஸ்வர்ண மசூரி, தங்க சம்பா, துளசி வாசனை சீரக சம்பா, தூய மல்லி, தேங்காய்ப்பூ சம்பா, நவரா, நெல்லையப்பர், பாசுமதி, பூங்கார், மணவாரி, மணிச்சம்பா, மலைநெல், மாப்பிள்ளை சம்பா, மல்லிகைப்பூ சம்பா, மிளகு சம்பா, முள்ளன் கைமா, மைக்குருவை, மைசூர் மல்லி, யானை கொம்பன், வாசனை சீரக சம்பா, வாடன் சம்பா, வாளான், வாழைப்பூ சம்பா, வெள்ளை கவுனி, வெள்ளை பூங்கார், வெள்ளை பொன்னி, ஜோஹா.
51 வகையான மரபு நெல் விதைகளோட பெயர் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதில் அநேகமாக ஒரு 5 நெல் விதைகள் பெயர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த பாசுமதி, கருப்பு கவுனி, அப்புறம் பொன்னி, சீரக சம்பா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட நெல் விதைகளாக இருக்கும். ஆனால் மற்ற எதுவுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அது எதுவுமே இப்போதைக்கு நம்ம ஊரில் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரு 3 வருடங்களாக நம்மளோட புதுச்சேரி மாநிலத்தில் விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்து நம்மளும் அந்த உணவை சாப்பிடணுன்றதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். இத்தகைய ஒரு அழகான ஒரு முயற்சியை கலாம் விதைகளின் விருட்சம் தொடர்ந்து 3வது வருடமாக இதை செஞ்சுருக்கு. இந்த விவசாய பற்றினும் இந்த இயற்கை மரபு நெல் விதைகளை பற்றியும் மக்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் அதிகமாக தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த புதுவை அருங்காட்சியகத்தில் அறிவன் ஐயாவோட துணையோடு இங்கே இருக்கிற பிள்ளைகளோட துணையோடு 2 நாள் கண்காட்சி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இந்த கண்காட்சியை பொதுமக்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை மாணவர்களாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும், ஏன்னா நம்மளோட இயற்கையை நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இயற்கையெல்லாம் நம்ம இல்லவே இல்லை. அது ஒரு இயற்கை ஒரு சீற்றம் குத்துச்சுன்னா நம்ம என்ன ஆகுன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறையா சீற்றங்களை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த இயற்கையை நம்மளை நம்பி இருக்கிற போல் நாமளும் இயற்கையை நம்பி இருக்கோம். நம்மளோட உடல் அனைத்தும் நல்ல ஒரு உணவை நம்பி இருக்குது. அதனால் இந்த மாதிரி நெல் விதைகள் இருக்குது, இதனால் நம்மளோட உடல் நலம் நல்லா இருக்குன்ற ஒரு செய்தியை இப்போ நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் எதிர்வரும் சந்ததிகளுக்கும் தெரிவிக்கிறது மூலமாக எதிர்வரும் சந்ததிகளாச்சும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழட்டுமேங்க. நம்ம தான் வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறம் மாற்றுறதுன்றது முடியாது. அதனால் எதிரில் வர நம்ம பிள்ளைகள் நல்லா வாழட்டுமே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை இந்த புதுவை அருங்காட்சியகமும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கமும் இணைந்து செய்கிறதுல எங்களோட இயக்கத்தின் சார்பாகவும் புதுவை அருங்காட்சியகத்தின் சார்பாகவும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ரொம்ப அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் ரேகா. நன்றி.